பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். செந்திலுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்காம போக பிடிக்கல வேலைக்கு. அதனால அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் அவங்க அப்பா அங்கே இருக்க மாட்டாங்க. சரவணனும் பழனி மட்டும்தான் இருப்பாங்க. என்னடா தம்பி இந்த பக்கம்னு கேட்பாங்க. இல்லை நான் அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு அப்பாவை பார்க்காம போக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாண்டா போனார் தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல போடா, அப்பா நீ வந்து உன்னை வழி அனுப்ப முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி நாங்கள் வந்து வேறு வழியில் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லுங்க அண்ணா, நான் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க செந்தில். அப்புறம் அங்கேயே போகலான்னு சொல்லுவாங்க செந்தில். ஆனால் அவர் சரவணன் சொல்லுவாங்க முதல் நாள் டியூட்டிடா, பரவாயில்ல போடா, அப்பா எதுவும் நினச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஆனாலும் அது கேட்காம செந்தில் வந்து அங்கே போகலான்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் அங்கே அரசி இருப்பாங்க. அரசி வந்து சொல்லுவாங்க, அண்ணா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்காமே, நான் ரொம்ப சந்தோஷம்னா, எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னால் தாங்க முடியல, கை காலே ஓடலைண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, ஆனாலும் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க, இருந்தாலும் நான் வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியும் செந்திலுக்கு அவங்க அண்ணாக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனாலையும் மனசே கேட்கல, அரசி அங்கே ஏதோ கஷ்டமாக இருக்கா போலன்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அரசி சொல்லுவாங்க, இல்லைண்ணா நான் அங்கே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசி உங்கள் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க பாண்டியன் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு செந்தில் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே பூசாரி கேட்பாங்க, என்ன ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமாக வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என் பையன் வேலைக்கு போயிருக்கான், கவர்மெண்ட் வேலைக்கு, அதனால் அவன் பேருக்காக அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அர்ச்சனை பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறாங்க. அவங்க கோயிலை சுற்றுறதுக்காக பாண்டியன் கிளம்பிடுவாங்க. கோமதி வருவாங்க. அடுத்து கோமதியும் இப்படி தான், என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு, இன்றைக்கி தான் முதல் நாள் என் பையனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில இருந்து வரிசையாக வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. கோமதி நினைக்கிறாங்க, அப்போ எனக்கு முன்னாடி யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு தானே, உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து இப்போ தான் அவங்க பையனுக்காக அர்ச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னே அவங்க சாமி கும்பிட்டுருக்கும் போது கோமதி போய் அவங்க முன்னாடி நிற்பாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. அப்புறம் உங்கள் பையன் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ வாயை மூடிட்டு இருடி, அதெல்லாம் எது எனக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ கம்முன்னு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. பேசிகிட்டே இருக்கிறப்போ எனக்கே தெரியாமல் இப்படி பூஜை பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே வருவாங்க ரெண்டு பேரும். கோமதி சொல்லுவாங்க, நான் வந்து செந்தில்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன், நீங்கள் வந்து பூஜை பண்ண விஷயத்த அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு, இல்லைன்னா இன்னும் பேனர் அடித்து போடு அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாங்க. அட வாங்க சும்மா அப்படியே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவாங்க. கிளம்புறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் வண்டியே ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நீ எப்போ என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கோமதி கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என்னால் அன்றைக்கி வண்டியே ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப வெயிட் போட்டேன் இப்போல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவமாக இருந்து அவங்க இறங்கிடுவாங்க வண்டியிலேருந்து. என்ன நீங்கள் என்னை இப்படி வெயிட் போட்டேன்னு என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை இப்போ தான் எங்கள் அம்மாவோட அத்தை சொன்னாங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, 4 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆனாலும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன வெயிட் போட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க ரசிக்கிற மாதிரி நீங்கள் அழகாக தான் இருக்க, நீ அவங்க சொன்ன மாதிரி உண்மைதான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மீனாவும் மீனாவோட அப்பாவும் அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன மீனா இன்னும் மாப்பிள்ளை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்பாவை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இல்லையானதும், இல்லை நான் பார்க்கல, அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறதும், சரி வாங்க நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லாம் போய் பாருங்கள், ஆஃபீஸ்க்கு போங்க உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஐடென்டி கார்டும் கொடுத்துட்ருப்பாங்க. அதை பார்த்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே எல்லோரும் சேரில் உட்கார வச்சு மாப்பிள்ளையை போய் சேரில் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அழகு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சந்தோஷப்படுவாங்க. அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.